Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லூம் சோலாரோட இந்த 6Ah பேட்டரியை 12Ah வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். சோ அது எப்படிங்கிறது அந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த 6Ah பேட்டரி வச்சு எவ்வளவு நேரம் வந்து பேக்கப் வந்து அந்த பேட்டரி வருது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். சோ அந்த LED பாத்தீங்கன்னா ஒவ்வொரு LED பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ் சொல்லியிருந்தோம். சோ அது வந்து 20 வாட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 hour கிட்ட வந்துச்சு. இந்த பேட்டரியில போட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 75 வாட் ஹவர் அப்படின்னு சொல்லி தான் போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hour வந்துச்சு ஓகேங்களா, அதாவது 150 வாட் ஹவர் வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது அந்த லைட் வந்து 20 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டுக்கிறது வந்து சும்மா அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கங்க, நேற்று வந்து வீடியோவில் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 6Ah பேட்டரி நம்ம 12Ah வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 செல் வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 4 செல் கொடுத்துருப்பாங்க. கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 செல்லை போட்டு 12Ah வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் 8 செல்லை வச்சு. ஸோ அதை தான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ அந்த லூம் சோலார் கம்பெனி பார்த்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உனக்கு ரிவ்யூ பண்ண கொடுத்தோமா இல்லை இந்த பேட்டரி உடச்சி கைட்டி அது உள்ள இன்னும் 4 பேட்டரி வச்சு ஆட் பண்ண சொல்லி கொடுத்தோமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு இது வந்து சொல்லித்தர முடியுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இது எப்படி கட்டுறது, இது உள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக. ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டட் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. லூம் சோலார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 சோலார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிராண்டு. ஸோ அவங்களோட பிராண்டோட பேட்டரி எப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ பிரித்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது உள்ளே இருக்கிற அந்த 6Ah பேட்டரியை 12Ah வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்க எல்லாருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான எலக்ட்ரானிக் அண்ட் டெக் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து பேட்டரி அசம்பிள் பண்ணுறது வரைக்கும் சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் இப்போ நம்ம டேபிளுக்கு வந்துட்டோம். இந்த பேட்டரி வந்து கைட்டி பார்க்கலாம். இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த 6Ah பேட்டரியை 12Ah வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது அன்பாக்சிங் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி இது உள்ளே எப்படிலாம் இது வந்து அசம்பிள் பண்ணிக்கிறாங்க, ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து ஆரம்பித்து 12Ah வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கழட்டுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த பேட்டரி நீங்கள் ஒரு டைம் கழட்டிட்டீங்க அப்படின்னா, அதாவது கைட்டி உள்ள வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறதோ இதை வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வாரண்ட்டி வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி தராங்க, 3 years வந்து வாரண்ட்டி தராங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் இதை கழட்டிட்டீங்க ஏதாச்சும் டேமேஜ் உள்ள பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து வாரண்டியில் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் கழட்டி பாருங்கள். இல்லை வந்து உள்ளே வந்து 6Ah வந்து 12Ah அசம்பிள் பண்ண போகிறீங்க, அதாவது கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதாவது இந்த வாரண்ட்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேச தேவையில்ல, இப்போ கைட்டிடலாம். ஸோ இதை கைட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு பட்டையான திருப்பலி ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் இது கைட்டு தேவைப்படும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்த வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த இடத்துல அதாவது 4 பக்கம் வந்து தட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் இது கிராஸாக வச்சு இதை ஒரு தட்டு சும்மா தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின்னு வரும். ஸோ சிம்பிள் தான், ஈஸியாக வந்து கைட்டிடலாம். இதை ஃபஸ்ட் டைம் கைட்டும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லைட்டாக வந்து கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து கைட்டி பார்த்துட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு கழட்டு வந்து ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கைட்டியை லூஸ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக. ஸோ வந்து பேட்டரி ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துக்கினே இருங்க. ஒன்றரை கைட்டு உள்ளே பார்த்தோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். இதுதாங்க இதில் இருக்கிற மெயின் மேட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் ப்ளஸ் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்டரி இருக்குது. ஸோ இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். ஓரம் வச்சுட்டு அடுத்து இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் வந்து ரேப்பர் வந்து கொடுத்துக்கிறாங்க, PVC கவர் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம பேட்டரி மேலே யூஸ் பண்ணுற அந்த கவர் ப்ளூ கலர் கவர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு உள்ளே வச்சுக்கிற அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகாமல் ஆடாமல் இருக்கிறதுக்காக பஞ்சு வந்து கொடுத்துக்கிறாங்க. இதன் பிறகு இது உள்ளே எதுவுமே கிடையாது, இது அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் மேட்டர் இதுக்கு வந்துடும். மேட்டர்லாம் கிடையாது, பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 2 லைன் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம பின் கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி 2 லைன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா DC ஒயர், நல்ல குவாலிட்டியான ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேட்டரி மேலே வந்து பார்த்திங்கன்னா PVC கவர், பிளாக் கலர் கவர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் இது. ஸோ ஹீட் ஆகாமல் டச் ஆகாமல் பாசிட்டிவ் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிரித்து பொறுமையாக பிரிக்கணும், ஒரு ஒயர் கூட கட் ஆகிடக்கூடாது. பொறுமையாக பிரித்து நம்ம வச்சுக்கிற 4 பேட்டரி, அதாவது 4 செல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்குது. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 4 செல் இருக்குது. இந்த 4 செல் எடுத்து இது கூட போட்டு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த 6Ah 12Ah கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியும்.
பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க அந்த லூம் சோலார் உள்ள இருக்கிற பேட்டரி செட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து உள்ள இருக்கு. பார்த்துருங்க எஃப்டி. ஓகேங்களா, எஃப்டி டேப் அப்படிங்கிற ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். யூஸ் பண்ணுற அதே மாதிரி இந்த 4 பேட்டரி எடுத்துங்க. அந்த 4 பேட்டரி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு க்ளூ கன்னோ இல்லை ஃபெவிக்விக்கோ ஏதோ ஒன்று, ஃபெவிக்விக் போடாதீங்க, அது வந்து பேட்டரி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளூ கன் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில வந்து லைட்டாக வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது 4 கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் போட்டோம், நேராக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி வந்து 4 பேட்டரி வந்து இது மேலே வச்சு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி தான் இது. இப்போ இந்த 2 பேட்டரி எடுத்து இது மேலே இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். ஸோ இதை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். இது வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்து வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நல்லா வந்து இது கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ கன் போட்டு நல்லா வந்து கிரிப்பை வந்து ஒட்டிங்க. ஸோ இதை நம்ம அசம்பிள் பண்ணுற வரைக்கும் தான் இந்த கிரிப்பு நம்மளுக்கு தேவை. உள்ளே வச்சிடும் அப்படின்னா பேக் உள்ளே போயிட போகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு கிரிப் வேணும் அப்படின்னா போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா மேலே வந்து ஒரு சுற்று வந்து டேப் போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்பாட் வெல்டிங் இல்லாததுனால இந்த மாதிரி வந்து ஒரு காப்பர் கம்பி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காப்பர் கம்பி ஒன்று எடுத்து இங்கே கனெக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது, பின்னால் பிரச்சனை தான் நம்மளுக்கு கிடையாது. ஒரு கஸ்டமர் தரும்போது ஸ்பாட் வெல்டிங் பண்ணி தந்தால் தான் பெஸ்ட்டு. நான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி தந்தாலும் தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஃபியூச்சரில் ஏதாவது ஃபால்ட் ஆனால் அப்படின்னா. ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கம்பி ஒன்று எடுத்துக்கங்க. இதை வச்சு தான் நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே பேக் சைடு திருப்பினா இந்த நடுவில் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வந்து பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து இதை கனெக்ட் பண்ணிடணும், இதை கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒரு 5 நிமிடம் போராட்டத்துக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 இணைஞ்சிடும், இது 2 இணைச்சிடும், இங்கே 2 இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இணைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்படியே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துன்னு வரணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் இப்போ பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாம் வாங்க. கைஸ், ஒரு வழியாக 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இந்த சால்ட்ரிங் வந்து பண்ணி முடித்தோம். சால்ட்ரிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட். ஸோ நல்லா லைன் வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மைனஸ், அவுட்புட் எடுக்கிற மைனஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. இப்போ வந்து நம்ம செஞ்ச இந்த பேட்டரியில் வந்து மல்டிமீட்டர் எடுத்து வோல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 13-14 வோல்ட் வரையும் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும்.
ஸோ 12.75 ஓகேங்களா. கொஞ்சம் சார்ஜர் வந்து கம்மியாக தான் இருக்குது, உடனே வந்து சார்ஜர் போடணும். எவ்வளோ சார்ஜர் போட முடியாது நம்மளால். இப்போ பிஎம்எஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் பற்றி இப்போ பார்த்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஒயர், அதாவது இந்த குட்டி பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா B-, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியும் B-. ஸோ அடுத்து B+ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது B+, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர், இது வந்து பார்த்தீங்கன்னா B1, இது வந்து பார்த்தீங்கன்னா B2, இது வந்து பார்த்தீங்கன்னா B3. ஸோ வந்து எல்லா ஒயரும் வந்து எடுத்துக்கணுமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா B- எடுத்துக்கோங்க. B-லேருந்து B1, B2, B3, B+, ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஒயர் வரும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிற லைன். ஸோ இதில் எடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து B- எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது, ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா B-. ஸோ B+ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா B+. ஸோ 1 எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா B1. ஸோ அப்படியே இந்த சைடு திருப்பி இங்கே பார்த்தோன்னா B2, ஓகேங்களா. ஸோ அப்படியே திருப்பி இந்த சைடு பார்த்தோன்னா B3, ஸோ B+, ஓகேங்களா. 5 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணுறது பேட்டரி சேர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த பேட்டரி பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து புரியும். ஸோ வாங்க இப்போ பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணிடலாம். கைஸ், ஒரு வழியே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். B-, B+, B1, B2, B3, ஓகேங்களா. ஸோ 1, 2, 3 அப்படி கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஈஸி தான். அதை பற்றி வீடியோ பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணுற வீடியோ தனியாக வந்து அதற்காகவே வந்து தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6H பேட்டரி வந்து 12H வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்குங்க, பிஎம்எஸ் கனெக்ஷன் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் சிங்க் அந்த கவர் மேலே போட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். வச்சோன்னா வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பேட்டரி மேலே அந்த கவரை வந்து போட்டோம், ஹீட் சிங்க் கவர் வந்து போட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே தூக்கி பாக்ஸுக்குள்ளே வச்சு போட்டு போகிறோம். கேஸ் பாக்ஸுக்குள்ளே வச்சோம், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது, இனிமேல் வந்து கேப் கிடையாது. இருந்தாலும் பேட்டரி வந்து எடுக்கும்போது இது பண்ணும்போது வந்து ஆடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்த அந்த பஞ்சு எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம் உள்ள. ஸோ பாருங்கள், நம்ம அடிக்கடி கட்டி தந்து போனதுனால பார்த்திங்கன்னா இது தூக்கின்னு வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கம் போட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கும் அடுத்து. ஸோ இப்போ இந்த 6H லூம் சோலார் பேட்டரி நம்ம 12H வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது சார்ஜர் போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு இந்த இதோட பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் வந்து வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பல பேர் வந்து இந்த பேட்டரி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா செய்யும்போது வந்து சேஃபாக செய்யுங்க. ஸோ நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு அப்படியே வந்து சேஃப் இல்லாமல், அதாவது இதை பற்றி தெரிஞ்சிக்காமல் வந்து செய்யாதீங்க. நம்ம சேனலில் பேட்டரி செய்யறதை பற்றின பல வீடியோ இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையுமே செய்யாமல் எதையுமே தெரியாமல் இந்த பேட்டரியில் மட்டும் நீங்கள் கை வச்சிடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்கு. ஸோ அதனால் பக்காவாக தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கணும், அடுத்து வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்கிறவங்ககிட்ட பேட்டரி செய்கிறவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.